அனைவருக்கும் இனிய விடுதலை நாள் வாழ்த்துக்கள். இந்த நாளில் தமிழ்நாட்டிற்கு இன்னும் மதுவிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை, போதை பழக்கத்திலிருந்து இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை, விவசாயிகளுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. அந்த வகையில் வரும் காலத்தில் தமிழக அரசு பூரண மதுவிலக்கு கொள்கையை படிப்படியாக அமல்படுத்த வேண்டும். அத்துணை போதை பொருட்களையும் ஒழிக்க வேண்டும். விவசாயிகளுக்கு அவருடைய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்கள் வேலை இல்லை. இதற்கு தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்து, நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, நீர் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து நமக்கு கிடைக்கின்ற மழையை பாதுகாத்து இன்னும் திட்டங்களை விரிவாக்கம் செய்ய வேண்டும். இன்னைக்கு எங்கள் அம்மாவுடைய பிறந்த நாள், அதனால் அம்மாவுடைய வாழ்த்துக்களை பெற இங்கே வந்திருக்கின்றோம். வேற ஏதாவது கேள்விகள் என்ன இருக்கா சார்? இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக சாதிய வன்கொடுமைகள் தொடர்ச்சியாக அதிகரிச்சிட்டு இருக்கு. தொடர்ச்சியாக கும்பல் வன்முறை அப்படின்ற அடிப்படையில் கல்லூரி மாணவர்கள் அடித்து கொலை செய்யப்படுறது சூழல் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுக்கு முக்கிய காரணம் போதை பழக்கம் தான். ஏன்னா கடந்த 5 ஆண்டு காலத்தில் போதை பழக்கத்தை கிட்டத்தட்ட இதுக்கு முன்பு இருந்ததை விட கிட்டத்தட்ட 100 மடங்கு அதிகமாக இளைஞர்களுக்கு மத்தியிலே அந்த பொருட்களால் புழக்கம் வந்திருக்கிறது. இதை ஒழிக்க வேண்டும். கோயம்புத்தூர் பகுதியில் கூட சமீபத்தில் ஒரு மாணவன் கொலை செய்யப்பட்டது. காரணம், அதில் முக்கிய காரணம் போதை பழக்கம் தான். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த போதையை ஒழிக்க வேண்டும், அதை போன்ற மதுவை ஒழிக்க வேண்டும். ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு, டிவிகே அரசு மதுவை ஆன்லைன் விற்பனை, அதே போன்ற டாஸ்மாக் கடைகளை தனியார் மயமாக்குதல், அதே போன்ற மான்டெக்சிங் அலுவலக அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் வருவாய் பெற ஒரு குழு அமைத்தார்கள். அந்த குழுவினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னா டாஸ்மாக் மூலமாக வருமானம் எப்படி கூடுதலாக வருமானம் பெறலாம் என்று. ஒரு அரசினுடைய கடமை மது விற்பது கிடையாது, மதுவை ஒழிப்பது, பெண்களை பாதுகாப்பது, இளைஞர்களை பாதுகாப்பது, அதுதான் கடமை. ஆனால் மதுவை விற்கின்ற வகையில், ஊக்குவிக்கின்ற வகையில் பல நடவடிக்கைகள் இந்த அரசு எடுத்திருக்கிறது. அதை கடுமையாக கண்டிக்கிறோம். நிச்சயமா அது தேவையில்லை. உங்களை தேர்வு செய்தது காரணமே கடந்த திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை மதுவும் அந்த போதைப் பொருட்களால். அதனால மீண்டும் அந்த நிலைக்கு போகக்கூடாது. பள்ளி மாணவர்கள் கூட மது அருந்தக்கூடிய வீடியோக்கள் நேற்று கூட பார்த்தேன். நான் அதுக்கு ஒரு அறிக்கையை விட்டுருந்தேன், வெளியில் விட்டுருந்தோம். கன்னியாகுமரி பகுதியில் பள்ளி மாணவிகள் மது அருந்து கொண்டிருக்கின்ற காட்சிகள்லாம் பார்க்குறப்பெல்லாம் இது எங்கே போயிட்டுருக்கு தமிழ்நாடு? இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இளைஞர்கள் தான் வாக்களித்தார்கள் அதிக அளவில். அந்த இளைஞர்களை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். கடுமையான நடவடிக்கைகள், அதாவது இவங்க என்னைக்கு மதுவை கூடுதலாக விற்கணும், கூடுதல் வருமானம் வரணும், மான்டெக்சிங் அலுவலகம் மூலமாக எப்படி கூடுதல் வருமானம் பெறலாம் என்று ஒரு குழு வைத்து செயலி, மதுவுக்கு விற்பதற்கு ஒரு செயலி உருவாக்கி டாஸ்மாக் கடைகள்லாம் தனியார் கிட்ட கொடுக்கலாமா, இப்படியெல்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே இவங்க மது விலக்கு கொண்டு வருவாங்களான்னு சந்தேகமாக இருக்கு எனக்கு. ஏன்னா மதுவில் அவ்வளோ வருமானம், 56,000 கோடி வருமானம் வந்துட்டு இருக்கு. அதனால் இது நிச்சயமாக, ஏன்னா பெண் பிள்ளைகள்லாம் மது குடிக்கின்ற காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே நம்ம என்ன நிலையில் இருக்கிறோம், வேதனையாக இருக்குது. அதில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதை படிப்படியாக மது விலக்கை கொண்டு வாங்க. ஒரு வருஷம், இந்த வருஷம் நாங்கள் 717 மதுக்கடையில் மூடி இருக்கிறோம், வர ஆண்டு 1000 கடையை மூடுவோம், அடுத்த ஆண்டு 2000 கடையை மூடுவோம், எங்களுக்கு ஆட்சி இறுதிக்குள்ள 4800 கடையை முழுமையாக மூடிடுவோம் அப்படின்னு ஒரு கொள்கையை அறிவிங்க. ஏன்னா வருவாய் ஈட்டுவதற்கு எத்தனையோ வழிவகைகள் இருக்குது, நாங்களும் கொடுத்துருக்கோம். எங்கள் பட்ஜெட்டில், நிழல் பட்ஜெட்டில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் அது மட்டுமல்ல, மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கூடுதலாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அதை கணக்கெடுப்பு நடத்த இருக்கின்றார்கள் என்று திட்டமிட்டிருக்கின்றார்கள் ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, அந்த விண்ணப்பத்தில் பார்த்தீங்கன்னா
ஜாதி பேரில் எஸ்சி எஸ்டி அப்புறம் காஸ்ட்னு வந்திருக்கு. அதாவது ஓப்பன் லிஸ்ட் இருக்கு. இந்த ஓப்பன் லிஸ்ட் வந்து நிச்சயமா அப்படி வைத்து ஒரு முறையை வைத்து, அதாவது அந்த காஸ்ட் பேரில் வந்து காலியாக இடம் விட்டுருக்காங்க. அவங்க எந்த ஜாதியில் இருக்கிறாங்களோ, எந்த ஜாதியில் இருக்கிறாங்க அதை வந்து அவங்க எழுதிக்கலாமா. இதனால மிகப்பெரிய குழப்பம் வரும். இது வெற்றி பெறாது. இதைத்தான் கடந்த யூபிஏ ஆட்சி காலத்தில், ரெண்டாவது ஆட்சி காலத்தில் 2011 2013 இதே முறை தான் பின்பற்றினார்கள். அது சமூக நீதி பொருளாதார கணக்கெடுப்பு என்று அதில் வந்து அவங்களே விட்டுட்டாங்க. இந்தியா முழுவதும் மக்கள் மத்தியில் நீங்கள் என்ன ஜாதின்னு சொல்லுங்கன்னு விட்டுட்டாங்க. அதனால் 4500 5000 ஜாதிகள் இருக்க வேண்டிய இடத்துல 46 லட்சம் ஜாதிகள் இருந்தது. அந்த ஜாதினா சப்காஸ்ட்டு, பட்டப்பெயர், இதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ வன்னியர் சமுதாயத்தில் வந்து 108 பட்டப்பெயர் இருக்குது. சில பேருக்கு ஜாதி பேர் தெரியாது, பட்டப்பெயர் தான் தெரியும். ஒரு உதாரணம், கவுண்டர்னு சொன்னால் அது வன்னியர் கவுண்டராக இருக்கும், வெள்ளாள கவுண்டராக இருக்கும், வேட்டுவ கவுண்டராக இருக்கும். அது எந்த பிரிவில் கொண்டு போவாங்கன்னு யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. நாய்க்கர்னு சொன்னால் அது வன்னியர் நாய்க்கர் இருக்கிறாங்க, நாயுடு நாய்க்கர் இருக்கிறாங்க. இப்படி அதாவது பீகாரில் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, தெலுங்கானாவில் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, லிஸ்ட்டு அதிலே கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் நம்ம வந்து அந்த எண்ணிக்கை நம்பரை போடணும், அவ்வளோதான். நம்பர் மென்ஷன் பண்ணால் போதும், இந்த ஜாதி இந்த உட்பிரிவு இருக்குன்னு தெரியும் அதில். அதனால் இப்போ மத்திய அரசு செய்கின்ற அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு தோல்வி அடையும். இது பிரயோஜனப்படாது. இதனால வந்து என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு டேட்டாலாம் நிறையா இருக்குது, கூடுதலாக இருக்குது, தப்பான டேட்டா இருக்குது, அதனால இதை நாங்கள் ரத்து பண்ணணும்னு சொல்லுவாங்க. கடைசியில் இதுதான் நடக்க போகுது. இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது, இப்பயும் தான் நடக்க போகுது. 100 ஆண்டுகளுக்கு பிறகு இது கொண்டு வராங்க. ஆனால் அதை ஒழுங்காக செஞ்சுட்டு இருக்கணும். நாங்களும் பிரதமர்கிட்ட கேட்டிருக்கிறோம், மத்திய அரசுகிட்ட வலியுறுத்திட்டு இருக்கிறோம். ஓப்பன் லிஸ்ட் வைக்காதீங்க, லிஸ்ட்டை போடுங்க. லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு அதில் வந்து டிக் பண்ணலாம், அதில் நம்பர் எழுதலாம்னு சொல்லியிருக்கிறோம். தெலுங்கானாவில் பீகார்லேயும் வெற்றிகரமாக பண்ணியிருக்கிறாங்க. ஏன் வந்து இந்தியா முழுவதும் பண்ணக்கூடாது? பண்ணணும், பண்ணி ஆகணும். அப்படி பண்ணாதான், அப்படி செய்தால்தான் இந்த கணக்கெடுப்பு முழுமை அடையும். இல்லையே இந்த கணக்கெடுப்பு பயன்படாது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக தனி தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதோட நோக்கம் என்னவா இருக்குன்னு கருதுறீங்க? இது காங்கிரஸுடைய அழுத்தத்தினால் டிவிகே அரசு கொண்டு வந்தது, அவ்வளவுதான். அதாவது தொகுதி மறுசீரமைப்பு வந்து தேவையானது தான். ஏன் தேவையானதுன்னா, அது பல காரணங்கள். ஒரு காரணம், இப்போ தமிழ்நாட்டில் 39 மக்களவை தொகுதி, இதில் மறுசீரமைப்பு வந்ததுன்னா இது 59 மக்களவை தொகுதியாக உயரும், லோக்சபா உயரும். இது எப்படின்னா, கடந்த நாடாளுமன்றத்தில் 3 மாதத்திற்கு முன்பு இதை கொண்டு வந்த, இந்த சட்ட மசோதா திருத்தத்தை கொண்டு வந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்திலே ஒரு உறுதி கொடுத்தார். என்னன்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் 50 விழுக்காடு வந்து இடங்கள் வந்து உயர்த்தப்படும். அக்ராஸ் த போர்ட் 50% இன்க்ரீஸ் ஆல் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ். இந்தியாவில் உள்ள 543 எம்பி தொகுதியில் தமிழ்நாட்டுக்கு வந்து 39 தொகுதி. அது பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 7.19%. இந்த 7.19% தமிழ்நாட்டுக்கு அப்படிதான் இருக்கும். பீகாரில் அது 14% 16%, அவங்களுக்கு அதே 16% தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு 7.2% கிடைக்கும் தமிழ்நாட்டுக்கு. இதனால் யாருக்குமே எந்த பாதிப்பும் இருக்க போறது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு 50% உயர்த்தினாங்க, பீகாரில் 50% உயரும், உத்தரப்பிரதேஷ் 50% உயரும், மகாராஷ்டிரா, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, அக்ராஸ் த போர்ட் எல்லா மாநிலங்களும் 50% உயர்ந்தா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 39 எம்பியிலிருந்து 59 எம்பி கிடைக்கும். 234 எம்எல்ஏலேருந்து 351 எம்எல்ஏ கிடைக்கும். அந்த 351 எம்எல்ஏல 117 எம்எல்ஏக்கள் பெண்கள் எம்எல்ஏக்கள். கட்டாயமாக பெண்கள் தான் வர முடியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 234 எம்எல்ஏக்கள்ல வெறும் 23 பேர் தான் பெண்கள். 39 எம்பிக்கள்ல வெறும் 5 பேர் தான் பெண்கள். இது உயர்த்தினாங்கன்னா 59ல 20 பெண்கள் எம்பிக்கள் உறுதியா வரணும், வந்தே ஆகணும் தான் சட்டம். பெண்கள் எம்பிக்கள் வருவாங்க, பெண் எம்எல்ஏக்கள் வருவாங்க, பெண் அமைச்சர்கள் கூடுதலா வருவாங்க. இது பெண்கள் முன்னேற்றம், விமென்ஸ் எம்பவர்மெண்ட், இதுதான் வேண்டும் ஒரு பக்கம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 39 எம்பி 8 கோடி மக்கள். சராசரியா பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிக்கு 20 லட்சம் மக்கள் தொகை. நான் வாக்காளர்கள் சொல்ல, மக்கள் தொகை, பாப்புலேஷன் 20 லட்சம் பேர் ஒரு எம்பி சராசரியா. சில எம்பிக்கள் 35 லட்சம் பேர்லாம் இருக்கிறாங்க, சிலது 15 லட்சம் பேரா இருக்கு. சராசரியா 20 லட்சம் பேர் மக்கள் தொகை. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் மக்கள் தொகை.
ஒரு எம்பிக்கு. அப்போ இந்த 20 லட்சம் மக்கள் தொகையை ஒரு எம்பி வந்து போய் பார்க்க முடியல. 5 ஆண்டு காலத்துல, அதாவது இப்ப தருமபுரியில 2000 கிராமம் இருக்கு. தருமபுரி எம்பியா இருந்தப்போ 2000 கிராமத்துல என்னால 5 வருஷத்துல பார்க்க முடியல. இப்போ அதுல மறுசீரமைப்பு வந்தால் அதுல இப்ப 59 எம்பி வந்ததுன்னா மக்கள் தொகை 20 லட்சத்துல இருந்து 13 லட்சமா குறையும் மக்கள் தொகை. வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா 10 லட்சமா குறையும். 10 லட்சம் பேர் வாக்காளர்கள் ஒரு எம்பிக்குன்னா இதுதான் அவசியமானது. இப்போ இங்கிலாந்து நாட்டுல 6.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 6.5 கோடி மக்களுக்கு 650 எம்பிக்கள். இங்கிலாந்து நாட்டுல ஒரு எம்பிக்கு 1 லட்சம் தான் மக்கள் தொகை. ஜெர்மனில 8.4 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 630 எம்பிக்கள். சைனால நமக்கு மாதிரி 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3000 எம்பிக்கள். அமெரிக்கா மக்கள் தொகை 34 கோடி, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 450 எம்பிக்கள். ஆனா நமக்கு 145 கோடி, நமக்கு 543 எம்பிக்கள் போதாது. இது எம்எல்ஏக்களுக்கு அதேதான். எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு 8 கோடி மக்கள், 234 எம்எல்ஏக்கள்ல பாத்தீங்கன்னா இதுல ஒரு எம்எல்ஏ உடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர். அது இப்ப மறுசீரமைப்பு நடந்ததுன்னா பாத்தீங்கன்னா 2.25 லட்சமா குறையும். வாக்காளர்கள் வந்து 1.25 லட்சம் தான் வரும். சராசரி எல்லாருக்கும் 1.6 lakhs வரும். இது சாதாரணமா பார்க்கலாம், மக்களை சந்திக்கலாம், திட்டங்களை கொண்டு போகலாம். உதாரணம், தமிழ்நாட்டில் 1947 விடுதலை அடைஞ்ச நேரத்தில் 12 மாவட்டங்கள் தான் இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கு. 40 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் 3 மாநகராட்சி தான் இருந்தது, சென்னை, கோவை, மதுரை. இன்னைக்கு 25 மாநகராட்சியில் இருக்கு. 40 ஆண்டுகளுக்கு முன்பு 100 நகராட்சியில் இருந்தது, இன்னைக்கு 137 நகராட்சியில் இருக்கு. ஸோ இன்னும் பிரிச்சா தான் இன்னும் ஏதுவா இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போய் பார்க்கறதுக்கு. இதெல்லாம் நல்ல பல காரணங்கள். இதுல ஏதோ சில பேர் வந்து அங்க வடக்குல அதிகமா வந்துடும், தெற்குல குறையும், அப்படிலாம் வரவே வராது. எல்லாத்துக்கும் ஒரே நிலையை தான் வரப்போகுது. அதுல அக்ராஸ் த போர்ட், அக்ராஸ் ப்ரோ ரேட்டா பெர்சன்டேஜ் அக்ராஸ் த போர்ட் தான் வரப்போகுது. அதனால இது அப்புறம் இன்னொரு சிலர் வந்து எங்களுக்கு நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நாடாளுமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு கட்சியும் எத்தனை எண்ணிக்கை எம்பி வச்சிருக்கிறாங்களோ அந்த அதுக்கு ஏற்றபடி தான் அங்க நேரத்தை ஒதுக்குறாங்க. அதனால நீங்க போய் நாடாளுமன்றத்தில் உங்க கட்சியை தான் கேட்கணும். அங்க நாடாளுமன்றத்தில் கேட்கறது இல்லை, உங்க கட்சியிட சண்டை போடணும். இப்போ காங்கிரஸ் கட்சி இப்போ கொஞ்சம் ஒரு 100 எம்பி வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பில் வருதா, இந்த பில்லுக்கு வந்து அவங்களுக்கு 45 நிமிஷம் ஒதுக்குவாங்க. அப்போ காங்கிரஸ் கட்சியில ஒரு 5 பேர் பேசுவாங்க, அவங்களுக்குள்ள பிரிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க உங்க கட்சியில சண்டை போட்டு யார் பேசணும், நீங்க சண்டை போடணும், அவ்வளவுதான். இப்ப 815 எம்பி வந்தாங்கன்னா கூடுதலா மொத்தமா கொடுக்க போறாங்க. 45 நிமிஷத்துல இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கொடுக்க போறாங்க. கொடுத்து அதுல நீங்க பிரிச்சு போகலாம். அதனால பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அவங்க வடக்குல எப்படி வந்துடும், தெற்குல எல்லாம் எல்லாருக்கும் அப்படியேதான் வரப்போகுது. இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வேணும், இன்னும் பெண்கள் வரணும், பெண்கள் கூடுதலா எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வரணும். அதனால நிச்சயமா இது மறுசீரமைப்பு வரணும். அதுல சில பேருக்கு புரிதல் இல்லை, சில பேருக்கு அரசியல் காரணம், சில பேருக்கு வந்து காங்கிரஸ் எடுத்துக்கங்க. 3 மாதத்திற்கு முன்பு காங்கிரஸ் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னாங்க. இன்னைக்கு 3 மாதத்துல இன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டாங்க நாடாளுமன்றத்தில், மத்திய அரசு ஆமா நாங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் 50% மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம், நாங்க 50% அக்ராஸ் த போர்ட் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதான் ஃபேர் டீலிமிட்டேஷன். அதுல பெண்களுக்கு எப்படி பிரிப்பாங்கன்னா 2011 சென்சஸ் படி அதுல வந்து எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, எந்தெந்த தொகுதியில் அதிக பெண்கள் இருக்கிறாங்களோ அது 2011 சென்சஸ் படி பிரிச்சு அதுல வந்து பெண்களுக்கு தமிழ்நாட்டில் 20 எம்பிக்கள் 117 எம்எல்ஏக்கள் அப்படின்னு ஒதுக்குவாங்க. இதுதான் நிச்சயமா வரணும். அது எவ்வளோ நாட்டிலையும் எவ்வளோ வெளிநாட்டிலாம் எவ்வளோ எண்ணிக்கையில கூடுதலா இருக்கிறாங்க, இங்க இல்லை எங்களுக்கு இது 543 போதும், இதுக்கு மேல வேண்டாம்னா தவறான ஒரு இன்னும் அதிகமா வேணும், இன்னும் அதிகமா கூடுதல் எம்பிஸ் வேணும். ஆமா, அதாவது டிவிகே அரசு ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னாங்க, வர்றதுக்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அரசு வேலைகளை உடனடியாக நாங்கள் காலி இடங்களை நாங்க நிரப்புவோம். அதாவது அரசு வேலைகளில் காலி இடங்கள் இன்னைக்கு 6.5 லட்சம் காலி இடங்கள் இருக்கு அரசு துறையில். ஆனா இப்ப பார்த்தா குரூப் 2 குரூப் 4 இது எல்லாம் பாத்தீங்கன்னா 800 பேர் 500 பேர். ஏன் ஒரு 5000 பேர் கொண்டு வர்றது?
இடங்களை கொண்டு வர்றது என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த வேகத்துல ஒண்ணுமே நிரப்ப போறது விட நிரப்ப முடியாது அது. அதனால இதுக்கு ஏன்னா வேலை இல்லாம கோடிக்கணக்கான இளைஞர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு பியூன் வேலைக்கு 40 லட்சம் பேர் போட்டிடுறாங்க. இது பிஹெச்டி, பிஇ, பிஏ, எம்எஸ்சி எல்லாம் போட்டி ஒரு பியூன் வேலைக்கு போட்டிட்டு இருக்காங்க. வேலை இல்லை. அப்படிப்பட்ட வேலையை இது 500, 1000, 2000, அப்புறம் 800 இப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. 10,000, 20,000 ஆசிரியர் பணிகளே கிட்டத்தட்ட இங்க கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பணிகள் இருக்கு. ஆசிரியர் பணிகள் காலி இடங்கள். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நிரப்புங்க, சீக்கிரம் நிரப்புங்க. இந்த மல்லிகார்ஜுன கார்கே சாதி ரீதியாக இழிவுபடுத்திடுறாங்க. நாடாளுமன்றத்திலே இல்ல அது சொல்லியிருக்கிறாரு. அது பார்த்தா அவங்க சொல்ற வாதம் என்னன்னா அது நிச்சயமா அப்படிலாம் இல்லை, அவங்க மைண்டு தான் நாங்கள் பியூரிஃபை பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பண்ணிட்டு இருக்கு. அது யாரு பண்ணாலும் அது தப்பு தான். அது யாரும் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த காலத்துல விடுதலை அடைஞ்சு 80 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் சாதி ரீதியிலேயோ இன்னும் அந்த மாதிரி அடக்குமுறைகளையோ இழிவுபடுத்துகின்ற செயல் நிச்சயமா இருக்கக்கூடாது. அனைவருக்கும் நல்ல சமூக நீதி கிடைக்க வேண்டும். அனைவருக்கும் நல்ல தரமான கல்வி வேலைவாய்ப்பு உருவாக்கி அனைத்து சமூகங்களும் பின்தங்கியுள்ள அத்தனை சமூகங்களும் முன்னுக்கு வர வேண்டும். சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். தாவேகா அரசுகிட்டம் அந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை வலியுறுத்துறீங்களா? நிச்சயமா இப்ப கணக்கெடுப்பு நடக்க சொல்லியிருக்கிறோம், நடத்துறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தெரியுது. அதுவும் நாங்க எடுத்து சொல்லியிருக்கிறோம். சில கடைகள் மூடினாங்க, சில கடை திறந்துட்டாங்க. மூடின கடையை திறந்துருக்கிறாங்க. அதை எடுத்து எங்கெங்க திறந்துருக்கிறாங்க அதை சொல்லியிருக்கிறோம். எல்லாம் இன்னும் அது 717 கடைகள் மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான கடைகள் வழித்தளங்கள் பக்கத்துலயும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரி பக்கத்துல இருக்கு. பல கடைகள்லாம் இருக்கு. அதனால அதெல்லாம் எண்ணிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். எடுத்து அதை மூடுவோம். டாஸ்மார்க்ல 11 வகையான மதுபானங்களை தடை பண்ணாங்க. 24 நேரத்துல அந்த தடையை போட்டு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதிமுக அதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அது மறுபடியும் திறந்திருக்காங்களா? ஆமா, அதாவது அந்த 11 வகையான மதுபானங்கள் தடை பண்ணிட்டாங்க. மறுபடியும் 24 நேரத்துல மறுபடியும் அனுப்பிச்சிட்டாங்க. இல்ல அதாவது அதுக்கு எதிர்ப்பு அது தடை பண்ணதுக்கு காரணமே FSSAI ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா. இந்த ஆக்ட் நான் தான் கொண்டு வந்தேன். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் நாம் சாப்பிடுகின்ற பொருள் அது என்னவா இருந்தாலும் அதில் இன்க்ரீடியன்ஸ் இருக்கணும். அதில் எவ்வளோ வைட்டமின்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸு எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இன்க்ரீடியன்ஸோட கண்டென்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த சட்டத்தை 2007, 2008 நான் கொண்டு வந்தேன். நான் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவங்க விளம்பரப்படுத்துறது ஒன்று, அங்கே இருக்கிறது ஒன்று. அதாவது தமிழ்நாட்டில் எப்படி சாராயம் விற்கிறாங்கன்னா இது ஒரு சாராயம் தான், கலர் சாராயம். அது பேர் மட்டும் வெவ்வேறு பேர். வெளிநாட்டில் இல்லை அந்த சாராயத்தை எப்படின்னா அது 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் அதை அது மெச்சூர் சொல்லுவாங்க. அதில் மெச்சூர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க குடிப்பாங்க வெள்ளைக்காரங்க. ஆனால் இங்கே ஃபேக்ட்ரியில் இத்தைல் ஆல்கஹால், ஃப்ராங்க், அது சீப்பான ஒரு ஆல்கஹால். அதில் கொஞ்சம் கலர் ஊற்றி பேர் வெவ்வேறு பேர், வீரன், சூரன், பக்காசூரன் இப்படி எல்லாம் பேர் போட்டுட்டு அதில் அதை ஃபேக்ட்ரியில் இன்னைக்கு தயாரிக்கிறாங்க. அடுத்த நாள் தமிழ்நாட்டு மக்களுடைய அதாவது குடி பிரியர்கள் அவங்களாம் எப்படி வந்திருக்கு பாரு. ஒரு காலத்துல குடிகாரங்கன்னு சொல்லிட்டு இப்ப அவங்க சொன்னா கோச்சிப்பாங்களாம். குடி பிரியர்கள், மது பிரியர்கள். அடுத்த நாள் மது பிரியர்கள் வயிற்றுல வந்துடும். எது இன்னைக்கு ஃபேக்டரியில தயார் பண்ற அந்த சாராயம் அதுல ஏதோ கொஞ்சம் கலர் போடுவானுங்க. கலர் போட்டு அதை அடுத்த நாள் அந்த அவங்க வயிற்றுல அவங்க அந்த கல்லீரல் லிவர்ல ப்ராசஸ் ஆகும். லிவர்ல ப்ராசஸ் ஆச்சுன்னா அதாவது அது குடிச்சா 1 வருஷம் 2 வருஷத்துல லிவர் சிரோசிஸ் வந்துடும். அவ்வளோ மோசமான சாராயம் தான் இங்க தயாரிச்சுட்டு இருக்காங்க. இதைத்தான் ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா இது மாதிரி விளம்பரப்படுத்தக்கூடாது, இதை நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. அதையும் விரும்பல. ஏன்னா இதெல்லாம் வருமானம், காசு. அதனால இதை பத்தி மக்களுடைய நலனை பத்தி இல்லை. ஏன்னா இந்தியாவிலேயே அதிக கல்லீரல் பிரச்சனை, மதுவால் வருகின்ற லிவர் சிரோசிஸ் அதிகமா இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான். ஏன்னா இது போன்ற மோசமான சாராயம், மோசமான டாஸ்மாக் சரக்கு குடிக்கிறதுனால வருது. இதுதான். அதனால இதெல்லாம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். ஓகே சார், தேங்க்யூ சார்.